மண்ணுக்கும் மக்களுக்கும் முதல் வணக்கம். நான் உங்கள் அஜய் விஜய். நேர்களே, யாரை நாம ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்கள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல உடல் ரீதியா நல்லா ஜிம்முக்கு போயிட்டு பல்கா இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காருப்பா இவரு, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆமா தானே? அதே மாதிரி மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க நம்மளுக்கு தெரியுமா? சொல்றேன் கேட்டுக்கங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, மென்டலி ஸ்ட்ராங்கான பீப்பிள் ரொம்ப 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 ஹேப்பியான பீப்பிளா இருப்பாங்க. அதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த பிரச்சனையில தேங்கி நிக்க மாட்டாங்க. உடனே மூவ் ஆன் பண்ணிடுவாங்க. அந்த இடத்த கடந்து போயிடுவாங்க. அதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி முடிஞ்சு போன விஷயங்கள பத்தி ரொம்ப அதிகமா போட்டு மனச குழப்பிட்டு, அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி வாய்ப்புகளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. வாய்ப்புகள உருவாக்கறதுக்கான எல்லா வேலைகளையும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க சேலஞ்சஸ ரொம்ப ரொம்ப விரும்புவாங்க. சவால் விடுறத இவங்க கிட்ட விடவே கூடாது. அத சாதிச்சு காட்டிட்டு தான் மறு வேல பார்ப்பாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எப்பவும் ஹேப்பியா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதாவது கவலைகள் அவங்க கிட்ட வராததுக்கு என்னென்ன பண்ணணுமோ, அது எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஒரு இடம் அவங்களுக்கு கவலை குடுக்க போது, பிரச்சனை குடுக்க போதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா, அந்த இடத்துல இருக்கிறத டோட்டலா அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தைரியமா இருப்பாங்க. தைரியம்ன்றது குருட்டு தைரியம் கிடையாதுங்க. எந்த மாரி ஒரு சவால் வந்தாலுமே, பிளான் பண்ணி அந்த விஷயத்த எப்படி ஃபோகஸ்டா எதிர்கொண்டு, அத நம்ம ஜெயிச்சு காட்டணுன்றதுக்கான தைரியம் வேற மாரி ஒரு தைரியம். அந்த தைரியம் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும். முக்கியமா தயங்க மாட்டாங்க. ஒரு விஷயத்த பண்ணுவியான்னு யாராவது கேட்கறாங்க அப்படின்னா, 10 பேர் இருக்கிறாங்க அந்த இடத்துல அப்படின்னா, யோசிக்காம கைய தூக்கிட்டு முன்னாடி வருவாங்க. அதனுடைய பாதிப்புகள் என்னவா இருந்தாலும், அதையும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் தான் ரொம்ப முக்கியமான தைரியம். இந்த தைரியம் தான் அவங்கள தயக்கம் இல்லாம பல விஷயங்கள பண்ண வைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் எடுக்க தயங்க மாட்டாங்க. ரொம்ப, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைப்போம். அது நாளைக்கு பண்ணலாமா? நாளன்னைக்கு பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு கூட இருப்போம். ஆனா, அத பண்றதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறோன்றத தாண்டி, ஒரு ரிஸ்க்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அந்த ரிஸ்க்க எடுக்கிறதுக்கு ரொம்ப, ரொம்ப தயாரா இருப்பாங்க. ஏன்னா, ரிஸ்க் எடுக்காததுனால தான் பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஜெயிக்கக்கூடிய நாட்கள் என்னன்னு தெரியாம, எப்போன்னு தெரியாம தள்ளி போயிட்டே இருக்கும். ஏன்னா, அந்த ரிஸ்க் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மென்டலி ஸ்ட்ராங்கான பெர்சன்ஸ் எல்லாருமே எப்பவுமே ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. அதனால வரக்கூடிய பாதிப்புகளையும் சமாளிக்கிறதுக்கும் ரெடியா இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான குவாலிட்டி இந்த மென்டலி ஸ்ட்ராங்கான பீப்பிளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுடைய வெற்றிய இவங்க தங்களுடைய வெற்றியா நெனச்சு மனதார அத கொண்டாடுவாங்க, பாராட்டுவாங்க. அதே மாதிரி தன்னுடைய வெற்றிக்கு தான் மட்டும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே தலைகனத்தோடவோ, ஒரு கர்வத்தோடவோ, மத்தவங்க கிட்ட பொறாமைப்படுத்துற மாரியான விஷயங்களையோ அவங்க பண்ணவே மாட்டாங்க. தன்னுடைய வெற்றிக்கு எல்லாரும் காரணம்னு சொல்லுவாங்க. உண்மையா